வணக்கம். நம்ம எல்லாரையும் ஏதோ ஒரு விதத்துல யோசிக்க வைக்கிற ஒரு விஷயத்த பத்தி இன்னைக்கு பேசலாமா? உண்மையான, என்னைக்கும் அழியாத செல்வம் எதுன்னு கேட்டா, உங்க பதில் என்னவா இருக்கும்? வாங்க, இந்த கேள்விக்கான பதில ஒரு மனிதரோட வாழ்க்கை பயணம் மூலமா நாம தேடலாம். பாருங்க, ஒரு பக்கம் பணம், சொத்து, பெரிய வீடு. இன்னொரு பக்கம் கல்வி, அறிவு, பட்டங்கள். இது ரெண்டுல எது உண்மையிலே நம்ம கூட கடைசி வரைக்கும் வரப்போகுது? இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற கதையோட முக்கியமான கேள்வி. இவர்தான் முத்தன். தன்னோட வாழ்க்கையில பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு தொழிலதிபர். ஆனா வெற்றிய பத்தி அவருக்கு ஒரு தனிப்பட்ட பார்வை இருந்துச்சு. அதே பார்வைதான் அவரோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய புயல கொண்டு வரப்போகுது. முத்தன் சொந்த உழைப்பால ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கினவர். கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்ததால அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான்: பணம் சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும். அதுதான் உண்மையான வெற்றின்னு நம்புனாரு. அவர் பார்வையில பள்ளிக்கூடம் எல்லாம் நேரத்தை வீணடிக்கிறடும், உண்மையான பாடம் தொழில தான் இருக்குன்னு உறுதியா இருந்தாரு. அதனால தன் பிள்ளைங்களும் தன்ன மாதிரி தொழில தான் இறங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். இங்கதான் அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் முத்தனோட உலகம், அதாவது கண்ணால பார்க்கக்கூடிய, கையால தொடக்கூடிய பணம், சொத்து. இன்னொரு பக்கம் அவரோட பிள்ளைகள், புத்தகம், அறிவு, பட்டங்கள்னு ஒரு வேற உலகத்துல இருந்தாங்க. இது வெறும் ஒரு கருத்து வேறுபாடு இல்லைங்க, இது ரெண்டு உலகங்கள் ஒன்னோடு ஒன்னு மோதுற மாதிரி. இந்த மோதல் தான் கதையே மாத்தப் போகுது. இப்போ கதையோட ஒரு முக்கியமான திருப்பு முனைக்கு வர்றோம். முத்தன் எதையெல்லாம் பார்த்து பார்த்து கட்டினாரோ, எதையெல்லாம் தான் உயிர்னு நம்பினாரோ, அது எல்லாமே உடைய போகுது. அவருடைய சாம்ராஜ்யத்தின் சரிவு இங்கிருந்து தான் தொடங்குது. சோகமான விஷயம் என்ன தெரியுமா? முத்தன் எதை ஒரு பொருட்டாவே மதிக்கலையோ, அந்த முறையான கல்வி இல்லாததுதான் அவரோட மிகப்பெரிய பலவீனமா மாறுச்சு. பிசினஸ் ஒப்பந்தங்கள், சட்ட நுணுக்கங்கள் பத்தின புரிதல் இல்லாததால அவர் ரொம்ப எளிதா ஏமாற்றப்படுற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார். இந்த பலவீனத்தை சரியா கவனிச்ச அவருடைய தொழில் கூட்டாளிகள் கொஞ்சம் கூட யோசிக்கல. அவரோட அறியாமைய தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச எல்லாத்தையும் ரொம்ப சுலபமா பறிச்சுட்டாங்க. அதோட விளைவு ரொம்ப வேகமாவும் மோசமாவும் இருந்துச்சு. முதல்ல தொழில் போச்சு. கூட்டாளிகளோட துரோகம் அவரை வீழ்த்தியது. அப்புறம் மளமளன்னு எல்லாமே சரிஞ்சது. வீடு, வாசல், நிலம், கால்நடைகள், ஏன் கையில இருந்த கடைசி சேமிப்பு காசு வரைக்கும் எல்லாமே காத்துல கரைஞ்சு போன மாதிரி போயிடுச்சு. கடைசியில வறுமைங்கிற ஒரு ஆழமான பள்ளத்துல வந்து விழுந்தாங்க. ஒரு காலத்துல செல்வ செழிப்பா இருந்த ஒரு குடும்பம் இப்போ ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலைமை. அந்த விரக்தியின் உச்சத்துல தான் அவருக்கு ஒண்ணு புரிஞ்சுது: அவர் உயிர்னு நினைச்ச செல்வம் வெறும் ஒரு நிலையற்ற நிழல் மட்டும்தான்னு. ஆனா இந்த இருட்டுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை கீற்று தெரிஞ்சது. அது முத்தனோட பிள்ளைகள்தான். இப்போ அவங்களுடைய கல்வி எப்படி ஒரு குடும்பத்தையே காப்பாத்த போற ஒரு பெரிய சக்தியா மாறுதுன்னு நம்ம பார்க்கலாம். தான் குடும்பத்தோட கஷ்டத்தை பார்த்து புகழினியும் மதியழகனும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. உடனே அவங்க பட்டப்படிப்பு வச்சு வேலை தேட ஆரம்பிச்சாங்க. அவங்க கிட்ட இருந்த உறுதியான கல்வி தகுதியால ரெண்டு பேருக்குமே சீக்கிரமா நல்ல வேலை கிடைச்சது. அவங்க படிப்பு வெறும் ஒரு காகிதம் இல்லைங்க, அது அவங்க குடும்பத்துக்கே கிடைச்ச ஒரு உயிர்நாடி. என்ன ஒரு முரண்பாடு பாருங்க. அவங்க அப்பா எதை ஒரு காலத்துல இது எதுக்கு பிரயோஜனம்னு ஒதுக்கினாரோ, அதே கல்விதான் இப்போ அவங்களுடைய கூர்மையான ஆயுதமா மாறுச்சு. மெதுவா ஆனா உறுதியா அவங்க வீட்டுக்குள்ள மறுபடியும் வெளிச்சம் வர ஆரம்பிச்சது. வறுமையோட நிழல் அறிவோட சக்தியால விரட்டி அடிக்கப்பட்டது. இப்போ கதை மறுபடியும் முத்தன் கிட்ட வருது. தம் பிள்ளைகளோட இந்த வெற்றியை கண்ணால பார்த்த பிறகு அவருக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்க ஆரம்பிக்குது. வாங்க, அவருடைய இதயத்துல நடந்த அந்த ஆழமான மாற்றத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். கடைசியா முத்தனுக்கு அந்த உண்மை புரிஞ்சது. அவர் இழந்த பணம், சொத்து எல்லாமே ஒரு மாய. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். ஆனா தம் பிள்ளைகளோட கல்வி, அது உண்மையானது, நிரந்தரமானது, யாராலும் திருட முடியாதது. இதுதான் அவரு தன்னோட வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட மிகப்பெரிய பாடம். ஆனா யோசிச்சு பாருங்க, இது வெறும் ஒரு தனிப்பட்ட மனிதனோட பாடம் மட்டும்தானா? இல்ல இது ஒரு உலக பொதுவான உண்மையா? இதுக்கான பதில தேடி நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டாம். அது நம்ம பழந்தமிழ் ஞானத்தோட இதயத்திலே இருக்கு. ஆமா, சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கேள்விக்கு ஒரு உன்னதமான பதில் எழுதப்பட்டிருக்கு. முத்தன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அனுபவிச்சு கட்டுக்கிட்ட ஒரு பாடத்தை அந்த புத்தகம் எவ்ளோ அழகா 2 வரியில சொல்லுதுன்னு பாருங்க. அது வேற எதுவும் இல்ல, நம்ம திருவள்ளுவரோட திருக்குறள் தான். கல்வி அதிகாரத்துல வர்ற 400வது குறள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த 2 வரிகள்ல முத்தனோட முழு வாழ்க்கை கதையோட சாராம்சமும் அடங்கியிருக்கு. இந்த குறளோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது, ஆனா ரொம்ப தெளிவானது.
ஒரு மனிதனுக்கு அழிவே இல்லாத தலைசிறந்த செல்வம் ஒன்னு இருக்குன்னா அது அவனுடைய கல்வி அறிவு மட்டும்தான். மத்த பணம் சொத்து எதுவுமே உண்மையான செல்வம் இல்லைன்னு சொல்லுது. ஏன்னா முத்தனோட வாழ்க்கையில நம்ம பார்த்த மாதிரி அது எல்லாமே நிலையற்றது, நம்ம கிட்ட இருந்து காணாம போகக்கூடியது. ஆக கடைசியான பாடம் இதுதான். பணம் சொத்து மாதிரி பொருள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் தற்காலிகமானவே. அது நம்மை விட்டு போகலாம், இல்லைனா பறிக்கப்படலாம். ஆனா நம்ம மனசுல இருக்கிற அறிவு நிரந்தரமானது. அதை யாராலும் நம்மிடம் இருந்து திருடவே முடியாது. அதுதான் நம்ம மன உறுதியோட உண்மையான அடித்தளம். இப்போ இந்த கேள்வி மறுபடியும் உங்களிடமே வருது. உங்க வாழ்க்கையில நீங்க முதலீடு செய்யும்போது எதுல முதலீடு செய்றீங்க? மங்கி போகக்கூடிய விஷயங்கள்லயா, இல்ல என்றென்றும் நிலைத்து நிக்கக்கூடிய விஷயங்கள்லயா? உங்களுடைய அழியாத செல்வம் எது? யோசிச்சு போறீங்க. நன்றி.